நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. இன்றைக்கி காலங்காத்தால் என்னோடய கண்ணாடி உடஞ்சி போச்சு. அந்த ஃப்ரேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக $70 கொடுத்து ஃப்ரேமை மாற்றினேன். அது எனக்கு சூட் ஆகிற மாதிரியே தெரியல. சிங்கப்பூரில் மெட்ரோ ட்ரெயினை எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் ஏறி மரீன் பரேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கி உடுப்பி கணேஷ் விலாஸ், இது என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு நடத்தக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவரோட சைனீஸ் ஃப்ரெண்டு, அப்புறம் கொஞ்சம் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லோரும் மீட்டப் பண்ணலாம், ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஹஸ்பண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அதனால் அங்கே போயிருந்தோம். சிங்கப்பூர் செண்பக விநாயகர் கோயில், ஈஸ்ட் கோஸ்ட் பீச், இந்த ரெண்டுத்துக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட் இருக்குது. யாருக்காவது பியூர் வெஜிடேரியன் சாப்பிட விருப்பம் இருந்ததுன்னா இங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது லோஹே அப்படிங்கிற ஒரு பியோர் வெஜிடேரியன் சாலடு. பொதுவாக இந்த சாலடை ரா ஃபிஷ் வச்சு, ஆபலோன் வச்சு, அப்புறம் ப்ரான்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான்வெஜ்ஜாக தான் செய்வாங்க. ஆனால் உடுப்பி கணேஷ் விலாஸில் லோஹேயை அவங்க பியூர் வெஜிடேரியனில் செஞ்சுருந்தாங்க. இதில் நிறைய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சேர்த்துருந்தாங்க. டாப்பிங்ஸ் நிறைய ஆட் பண்ணாங்க. ஒரு டாப்பிங்க்கும் ஒரு கருத்து, ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி. அதாவது ஒன்று ஒரு குறியீடாக இருக்குது. நல்ல அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது, செல்வம், வளர்ச்சி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி அப்படின்னு பலவிதமான பொருளை ஒன்று மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துருக்கிற சாப்ஸ்டிக்கால் எல்லோரும் அந்த சாலடை தூக்கி போடுவாங்க. அப்படி போடும்போது எவ்வளோ உயரத்துக்கு தூக்கி போடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வருஷத்தில் வளமை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை. அதிர்ஷ்டத்தை பற்றி குறியீடாக இதை இந்த லோஹேங்கிற ஒரு சடங்கை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சடங்கை பொதுவாக சைனீஸ் நியூ இயர் டைமில் தான் பண்ணுவாங்க. இது சிங்கப்பூரில் மட்டும்தான் பிரத்யேகமாக நடக்குது. பிஸ்னஸ் பீப்புள் ஒன்றா கூடும்போது இந்த மாதிரி ஒரு சடங்கை செஞ்சு அவங்க தங்களுடைய அதிர்ஷ்டத்தை அடுத்த வருஷத்துக்கு நல்ல வளமையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயர்ஸோடு இதை பண்ணுவாங்க. டாப்பிங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகி செம்ம டேஸ்டியாக இருந்தது. லோஹே சில்லி பரோட்டா, பட்டர் நான், செசமி நான், பொட்டேட்டோ கிரேவி, பாலக் பன்னீர், கறி லீவ்ஸும் ஆலிவ் லீவ்ஸும் சேர்ந்த ஃப்ரைட் ரைஸ், பிளாக் ஃபங்கை நூடுல்ஸ். நான் ஒரு மசால் தோசை சாப்பிட்டேன். இந்த பீனட் பட்டரோட இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருந்தது. வித் ஐஸ்கிரீம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. பைனாப்பிள் கேசரி. வழக்கம் போல் ஒரு ஃபோட்டோ செஷனோட இன்றைக்கான மீட்டப் சூப்பராக போணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்களை நிறைய பேர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ஷேர் பண்ணாங்க. ரொம்ப மனசு விட்டு எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஈவினிங் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அமைஞ்சுது. Okay. One more time. We must go to Nandini home. Thank you. Most welcome.